ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. என் பிள்ளையே, காத்திருப்பதால் கவலை கொள்ளாதே. நல்ல விஷயங்கள் நடக்க தாமதம் ஆகும். இனி வருபவையெல்லாம் நல்லதே பெறுவாய். இனி உன்னை அரவணைக்க யாருமில்லை என்று வருந்தாதே என் பிள்ளையே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் உனக்கு என்றும் நான் துணையாக நிச்சயம் இருப்பேன் என் தங்கமே. உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் துணை நிற்பேன். எந்த ஒரு சூழலிலும் உனக்கு யாரும் இல்லை என்று கலங்கி நின்று விடாதே என் தங்கமே. உனக்காக ஏதோ ஒரு வடிவில் உன்னுடன் நான் பயணித்துக் கொண்டேதான் இருக்கின்றேன் என் தங்கமே. நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்கவில்லை. நான் மட்டுமே உனக்குள் இருக்கின்றேன் என்பதை நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும். உன்னை வீழ்த்த விதி நினைத்தாலும் உன் மனதில் அப்பன் நான் இருந்து உன்னை காத்து கொண்டிருக்கின்றேன். வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே. வாழும் இந்த காலத்தில் நான் உன்னுடன் இருக்கின்றேன். இனி உன் வருங்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கி தருகின்றேன் என் தங்கமே. நீ மெல்ல மெல்ல உனது கஷ்டங்களில் இருந்து விடுதலை பெறப்போகின்றாய். நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு நன்றாக வாழப்போகின்றாய் என் பிள்ளையே. சந்தோஷமாக இரு. இது என் சத்திய வாக்கு. நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன். மாபெரும் அதிசயம் நிகழ்த்துவேன் என் பிள்ளையே. உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை பரிசாக கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த காரியத்திற்கு பொறுப்பாளியாய் என்னை நினைத்துக்கொள். நிச்சயம் நீ ஏமாற மாட்டாய். உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். பயப்படாதே என் தங்கமே. உனக்கு துணையாக நான் இருக்கையில் உன்னை தடுக்க இங்கே எவர் உண்டு என் பிள்ளையே. எப்பொழுதும் வலிமையுடன் இரு என் பிள்ளையே. நீ துணிந்து நில். என்னை நினைத்து உன் முதல் அடியை எடுத்து வை. ஒளிமயமான எதிர்காலம் உன்னை தேடி வருகிறது. நீ யாருடைய துணையும் இன்றி நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கும் போது நான் ஏதாவது ஒரு வடிவில் வந்து உன்னிடம் இருப்பேன். கவலைப்படாதே. நான் சில சமயம் நீ விரும்புவதை உரிய நேரத்தில் தருவதில்லை. உண்மைதான். அதற்காக நான் வேண்டுதலை ஏற்கவில்லை என்று அர்த்தமில்லை. நீ வேண்டியது இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையில்லை. அவ்வளவே. உரிய நேரத்தில் நீ வேண்டியது உன்னை வந்தடையும் என் பிள்ளையே. உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்தாக வேண்டும். உனக்கு பக்க பலமாய் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே என் பிள்ளையே. ஈசன் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை நம்புங்கள். ஏனென்றால் இரண்டே விஷயங்கள்தான் நடக்கும். ஒன்று, அவரே உங்களை காப்பாற்றுவார், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத்தருவார். அடிக்கடி சொல்கின்றேன், நீ மிகவும் அவசரப்படுகின்றாய். கஷ்டத்தை சகித்து பழகு. எதையும் எதிர்த்து நில். உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வை என் பிள்ளையே. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்கள் நான் என்றும் கைவிட்டதும் இல்லை. உன்னை யாருக்கும் நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ, உன்னை நான் அறிவேன். உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன். உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் என் பிள்ளையே. யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய். இது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நிகழ்த்துவேன். அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள். நீ ஜெயிக்கப் போகிறாய் என் தங்கமே. எத்தனை முறை வீழ்ந்தாலும் ஈசனே துணை என்று எழுந்து நிற்பாய். படைத்த ஈசன் உன்னோடு இருக்கும் போது வேறு யார் துணை வேண்டும் உனக்கு? உனக்கு நீண்ட நாளாக முடியாத காரியம் ஒன்று நிறைவேறப் போகிறது. நான் முடித்து தரப்போகின்றேன். நாம் இருவரும் இணைந்தே அதனை முடிக்கப் போகின்றோம். கவலை கொள்ளாதே. அந்த வேலைக்கான பணியை துவங்க ஆயத்தமாக இரு. நீ எதற்கும் பயப்படாதே. என் கைகள் எப்போதும் உன்னை காக்கும். விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்கும்படி செய்வேன். நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் வந்த நேரம் நல்ல நேரம். உனக்கு எல்லாமே கைகூடும் நேரம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே காண்பாய். நீ தனியாக நடக்கின்றாய் என்று நினைக்கின்றாயா?
உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வழியில் மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை பாதுகாப்பேன். யார் சொன்னது நான் உன்னை நிராகரித்தேன் என்று? நீ விரும்பிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அத்தனை வலிமையும் வழங்கியுள்ளேன். தவறாமல் முயற்சி செய். உன்னுள் இருக்கும் என்னை நம்பு. ஏனென்றால் உனக்கான உலகம் உன்னிலிருந்து தான் துவங்குகிறது. யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேண்டாம். இனி உன்னை தேடியே அனைத்தும் வரும். நம்பிக்கையோடு இரு. நான் வகுத்த வழியில்தான் பயணிக்கின்றாய். பயமின்றி முன்னேறு. வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான். உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கனவிலும் நினைக்காத வாழ்க்கை நான் உனக்கு அமைத்துத் தருவேன். இனி அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உனக்கு வரும் ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு வெற்றி மாலையாக மாறும். என் பிள்ளையே, விரும்பியது கிடைத்த பின் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நீ சொல்வது நல்லதல்ல. மகிழ்ச்சியாக இருக்கும் போதே நீ விரும்பியவற்றை அடைந்ததைப் போல யோசி. அவை விரைவாக உனக்கு கிடைக்கச் செய்வேன். காற்றிலே விஷமாக மாறி கழுத்தை நெரிக்கும் நிலை வந்தாலும் கலங்காதே. ஆழகால விஷத்தையே அமிர்தமாக்கி உன்னை காத்திட அப்பன் ஈசன் நான் இருக்கின்றேன். கவலையை விடு. மனிதனை நம்பாதே, அவன் விட்டு செல்வான். நேரத்தை நம்பாதே, அது கடந்து செல்லும். ஈசனை நம்பு, அவன் ஒருவனே வழியும் ஒருவனே ஒளியும் ஆவான். பெரிய பெரிய கவலைகள் வேண்டாம். என்னிடம் நீ வைத்த பிரார்த்தனைக்கு நானே பொறுப்பு. என்னில் உன் பாரத்தை செலுத்திவிட்டு அமைதி கொள். நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் அது தேவையற்ற பயம். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது. பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும். உன் செயல்பாட்டை தடுக்கும். பயத்தை விடு. நல்லதை நினை. உனக்கு நன்மைகள் மேலும் பெருகும். உன் வாழ்க்கை உயரும். ஏன் வாழ்க்கையை தொலைத்தது போல் உணர்கின்றாய்? நான் உன்னுடன் இருக்கின்றேன். இன்றைய சூழ்நிலையை நினைத்து மனம் தளராதே. நீ பொறுப்பாக மாற வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. உன் குடும்பம் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கிறது என்பதை ஏன் சோகமாக நினைக்கின்றாய்? வழிகளை பொறுத்துக்கொள் என் பிள்ளையே. உன்னோடு நான் இருக்கின்றேன். அனைத்தையும் நான் போக்குவேன். இனி எப்பொழுதும் உன் முகத்தில் அந்த சிரிப்பை நிரந்தரமாக்குவேன். உன் மனதில் உள்ள குழப்பங்கள் மாறும். அடுத்து வரும் நாளில் தீரும். உன் கவலைகளை நான் பார்த்து கொள்கின்றேன். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். தேடுவது கிடைக்காது என்று நீ முடிவு செய்த ஒன்று, ஏனோ இனி நீ தேடினாலும் கிடைக்காது என்று நினைத்த ஒன்று உன்னை தேடி வரும் நாள் ஒன்று உண்டு. உனக்கான எழுதப்பட்ட ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும் என் பிள்ளையே? நீயே தேடுவதை நிறுத்தினாலும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எதிர்பார்க்க முடியாத அளவு உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்பும் வளமும் மன நிம்மதியும் உன்னை தேடி வரப்போகிறது. அந்த நொடி என்னை காணும் அந்த நொடியாக உனக்கு மாறலாம். வாழ்வை வாழ வேண்டும். பிரச்சனைகள் வாழ்வில் ஒரு பகுதிதான். அதையே நினைக்காமல் வாழ்வை வாழ வேண்டும். பிரச்சனைகள் வாழ்வில் ஒரு பகுதிதான். அதையே நினைக்காமல் வாழ்வை வாழ வேண்டும். பல அழகான தருணங்கள் உங்களுக்காகவும் உடன் இருப்பவர்களுக்காகவும் உருவாக்க முடியும். அந்த அழகான தருணங்களை உருவாக்க முயற்சி செய்யுங்கள். வழியை தருபவர்கள் அதை தந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியும். நான் உங்களுக்கு அருள் வழங்குகின்றேன். கவலையில் இருந்து மீண்டும் மகிழ்ச்சி பரவும் ஒரு சக்தியாக மாறுங்கள். சிறு முயற்சி தானே, முயன்று பாருங்கள். ஈசன் அருளால் நான் மகிழ்ச்சியை பரப்பும் சக்தியாக மாறுகிறேன் என்று நம்புங்கள். பொறுமை என்பது ஒரு பெரிய சக்தி. நீ விரும்புவை உடனே உனக்கு கிடைக்கவில்லை என்றால் மனதளவில் தோற்றுவிடாதே. உன் கனவுகள் நனவாக சரியான நேரம் வரும். அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகள் சில நேரங்களில் தவறாக முடிந்துவிடும். நான் உனக்கு சரியான நேரத்தில் சரியானதை தருவேன். பொறுமையை கடைப்பிடு. நான் உனக்கு வெற்றியை தருவேன் என் பிள்ளையே. உன் பிரார்த்தனையாலும் உன் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையுமே மாற்றலாம். அதற்கான சக்தி உனக்கு உள்ளது. நான் அதை உனக்கு கொடுத்திருக்கின்றேன். நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். என்னை மனதில் நினைத்துக்கொள். எல்லாமே உனக்கு சரியான நேரத்திலே உன்னிடம் வந்து சேரும். என்னை நீ உணர்வாய். உன் மனம் சில நேரம் என்னிடம் என்ன செய்வது என்று, என்ன ஆகப்போகிறது என்று மாயையை காண்பித்து உன்னை சோம்பலில் ஆழ்த்துகிறது. ஆனால் பிறப்பின் விதிப்படி கர்ம வினையை தீர்க்க நீ செயல்பட வேண்டும். அப்போதுதான் கர்ம வினை தீரும். சோகமாக மூளையில் அமர்ந்து விடுவது வினையை தீர்க்காமல் அப்படியே வைத்திருக்கும்.
எனவே உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை நீ செய்துதான் ஆக வேண்டும். நான் இருக்கின்றேன், உனக்கு சக்தி தருகின்றேன். வெயிலுக்கு நிழல் போல அவ்வப்போது இன்பம் தந்து வினை தீர்க்க செய்வேன். அதன் பின் நன்மையே நடக்கும். கலங்காதே, தன்மானம் தோற்காது. உன்னை அவமதித்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய். நான் வாழ வைப்பேன் என் தங்கமே. இந்த ஈசனின் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை சுற்றி நடப்பது அனைத்தும் உனது நன்மைக்கு. உனக்கு நன்மையான உறவுகளை புரிய வைக்கவே அனைத்தையும் நான் நடத்துகின்றேன். உன் வாழ்க்கையில் ஒன்றை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய். அது பணமோ, வேலையோ, கல்யாணமோ, நிம்மதியோ. எதை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாயோ அது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. ஏமாற்றுபவர்களை கேள்வி கேட்க நான் வருவேன். என் பிள்ளைகள் அமைதி காப்பார்கள். ஆனால் எனக்கு பதில் நீங்கள் தர வேண்டும். பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக நான் கேட்பேன். உன் மனதில் உள்ள தீராத காயங்களை நான் அறியாமல் இல்லை. அதனையே எத்தனை காலம் சுமந்து கொண்டு வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்ளப் போகின்றாய்? மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழகு. அமைதியின் போதுதான் உன் வாழ்க்கை தேடலுக்கான விடை கிடைக்கும். இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை வாழ வேண்டும். மற்றவரின் வாழ்க்கையை ஒப்பிட்டு உன் வாழ்க்கையை நீ குழப்பிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால் உன் எண்ணம், சொல், செயலை நன்கு கவனி. அதனை சரி செய்து அதன் மூலம் இந்த வாழ்வில் நீ என்ன பெற வேண்டுமோ அதனை பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். எப்பொழுது நீ என்னை நினைத்தாலும் அப்போது நான் உனக்குள் இருந்து வழிகாட்டுவேன். உனக்கான கடமைகள் அவ்வப்போது உனக்கு நினைவூட்டுவேன். உண்மையான பிரார்த்தனை என்பது இல்லாதவைகளை இறைவனிடம் கேட்பது மட்டுமல்ல, இருக்கும் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதும் தான். எப்பொழுது உங்கள் குறைகளை மட்டும் இறைவனிடம் சொல்லி வருவதால், எப்போது முதலில் நிறைகளுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனைகளை தொடங்குகிறீர்களோ அந்த நொடி முதல் உங்கள் வாழ்க்கை மாறுவதை உணர்வீர்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவரும் ஒன்றுதான். இந்த உலகில் நமக்காக யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள். வாழ்க்கை மாறும், நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள். அது உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம். அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் ஈசனிடம் காண்பி. தன்னை போலத்தானே எல்லோரும், 1000 பிரச்சனை இருக்கும் என உணர்ந்து தெளிந்தவர்கள் யாரிடத்திலும் கோபமோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டார்கள். உணராதவர்களே உறவை நட்பையும் உதறிவிடுகிறார்கள். எந்த ஒரு கெடுதலும் உன்னை நெருங்காது. உனக்காகவே நான் உன்னுடன் உன் அருகே எப்போதும் நின்று கொண்டிருக்கின்றேன். நீ ஆனந்தமாக வாழ்வதற்கே பிறந்திருக்கின்றாய். நடப்பவையெல்லாம் நன்மைக்கு. இனி நடப்பவையும் நல்லதே. உன் அருகே எப்போதுமே நான் உன் அப்பன் ஈசன் இருக்கின்றேன். என்ன செய்ய வேண்டும் என்பதை விட என்ன செய்யக்கூடாது என்று மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாவம் செய்வது எளிது, ஆனால் அந்த பாவத்தை கழிப்பது என்பது மிக மிக கடினம். நமக்கு நல்லது எது என்று நாம் நினைப்பதற்கும் நமக்கு எது நல்லது என்று இறைவன் முடிவு செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆகவே நடப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஈசனின் கணக்கு என்றும் தவறாகாது. ஏமாற்றுபவர்களுக்கு எப்படி கர்மா உண்டோ அதே போல ஏமாற்றப்பட்டவர்களுக்கு பிரபஞ்சத்தின் கருணை உண்டு. யாருடைய மாறுதலுக்காகவும் உங்களை வருத்தி கொள்ளாதீர்கள். எந்த உறவும் இங்கு நிரந்தரமல்லை. இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள். உங்களை விமர்சிப்பவர்களுக்கு நிரூபிக்க போராடாதீர்கள். உங்களை நம்பி இருப்பவர்களுக்கு உண்மையாக இருக்க போராடுங்கள். நீங்கள் உடைந்திருக்கும் போது உங்களை தேடாதவர்கள் எப்படி உங்களை நேசிப்பவராக இருக்க முடியும்? நம்பிக்கை உடையும் போது எப்படிப்பட்ட அன்பாக இருந்தாலும் வெறுப்பாகத்தான் மாறும். பிறர் நமக்கு கேடு நினைத்தாலும் நாம் நல்லதையே நினைத்து வாழ்வோம். ஏனெனில் ஈசன் நம் உள்ளங்களையும் செயல்களையும் பார்க்கின்றான். உலகோர் இழந்தாரே என் கலங்காதே. சிவனின் திருவருளால் நீ அவமானப்பட்ட அதே இடத்தில் மீண்டும் பெரும் புகழ் பெறுவாய். எதுவுமே இல்லாத நாட்களில் உனக்கு எல்லாமும் இருந்தவர்களை எல்லாம் கிடைத்த பின்னால் மறந்து விடாதே. உலகத்தில் அதைவிடவும் இழிவான செயல் வேறு எதுவும் இல்லை. ஈசன் கொடுத்த அழகான வாழ்க்கையை வீணாக்கி விடாமல் உங்களுக்குள்ளும் மற்றவர்களுக்கும் பயன்படும்படி வாழுங்கள்.
யாரிடமும் உங்களை கோபத்தை காட்டாதீர்கள். யாரையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். இங்கு அனைவரும் ஏதோ ஒரு நிகழ்வால் உறவுகளால் மனம் உடைந்து போயிருக்கலாம் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும். இங்கு யாருக்குமே மற்றவர்கள் மேல் கோபம் வராது. யோசியுங்கள், வாழ்க்கை வாழ்வதற்கே. இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை. இல்லாததை தேடித்தான் பயணிக்கிறார்கள். உன்னிடம் இருப்பதோடு வாழ். உனக்கு வரவேண்டியது உன்னை வந்தடைந்தே தீரும். யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீயாக இரு. வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் நீ எந்த சூழ்நிலையிலும் நீயாக இருந்தால் என்னை அடைவாய். தந்தை முன் குரலை உயர்த்தாதே. தாயின் முன் கை ஓங்காதே. உன்னுடன் பிறந்தவரை அவமானம் செய்யாதே. உன் வாழ்க்கையில் இவர்களை விட பெரிய சொத்தும் சொந்தமும் இருக்கவே முடியாது. இழந்து விடாதே. தவறு செய்ய யாரும் பயப்படுவதில்லை. செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது என்றே பயப்படுகிறார்கள். சாட்சிகள் இல்லை என்று துள்ளாதே. உன் மனசாட்சி ஒன்று உள்ளது. அது இப்பொழுது பேசாது. நீ படுத்த படுக்கையாக இருக்கும் போது பக்குவமாக பேசும். உன் நீண்ட நாள் பிரச்சனைகள் இன்று இரவுடன் முடிவுக்கு வரப்போகிறது. உன் அப்பன் ஈசன் நானே முன் நின்று நல்ல விதமாக முடித்து வைக்கப் போகின்றேன். பிற தெய்வங்களிடம் பல முறை வேண்டியும் கிடைக்காத ஒன்று ஈசனிடம் மனமுருகி ஒருமுறை வேண்டினாலே உனக்கு நிச்சயம் கிடைக்கும். நம்பினால் ஓம் நமச்சிவாயா என்று ஒருமுறை கூறு. பிறரை பற்றி விமர்சிப்பது எளிது, விவாதிப்பதும் எளிது, அறிவுரை கூறுவது அதைவிட எளிது. ஆனால் தனக்கென வரும்போது ஒவ்வொருவரும் தடுமாறுகிறார்கள். பிறருக்கு என்றால் வாய் மட்டும்தான் பேசும். தனக்கென வரும்போதுதான் அதன் வலியும் வேதனையும் புரியும், உணரவும் முடியும். எந்த காரியத்தை குறித்து பயந்து அழுகிறாயோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். பயப்படாதே, உன் வேண்டுதல் நிறைவேறும். அனைவரும் கைவிட்டனர் என்று நீ எண்ணும் வேளையில் என் கரம் உன்னை நோக்கி வரும். பற்றிக்கொள். கைலாய நாடதனின் கையேந்துபவர்களுக்கு வேறு எவரிடமும் கையேந்தும் நிலை வராது. இது உண்மை என்று உணரும் சிவபக்தன் நீ என்றால் ஓம் நமச்சிவாயா என்று ஒரு முறை மனதார பதிவிடு. என் பிள்ளையே, உன் கஷ்டகாலம் இப்போதே முடிவுக்கு வரும். நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. ஒரே ஒரு நிமிடம் உள்ளம் உருகி அப்பா நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், ரொம்ப மனசு ஒரே பிரச்சனை குழப்பமாகவே இருக்கு என்று ஈசனிடம் சொல். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். வாழ்க்கையில் எல்லாமே கைவிட்டு போகிறதே என கவலைப்படாதே. இலைகள் அனைத்தும் உதிர்ந்து பிறந்துதான் மீண்டும் துளிர் விடுகிறது. மரம், உன் வாழ்விலும் வசந்த காலம் தொடங்கப் போகிறது. நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது. நீ வெகு நாட்களாக கேட்ட ஒரு விஷயம் இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவேறும். தனியே நின்ற போதிலும் தன்னம்பிக்கையோடு நிற்க கற்றுக் கொடுத்தவர் உன் அப்பா ஈசன். ஏதோ ஒரு பயம் உன் மனதில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நான் அறிவேன். நீ கவலைப்படும் அளவுக்கு ஒன்றும் நடக்காது. நீ என்னிடம் ஏதும் சொல்ல வேண்டாம். நீ எதற்காக பிரதோஷ விரதம் இருந்தாய் என்று நான் அறிவேன். உனக்கு அதற்கான பலன் சீக்கிரம் வழங்குவேன். துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்துவிட்டாய். நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன். நம்பிக்கையுடன் இரு. சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித் தரப்போகின்றேன். மன நிறைவுடன் பெற்றுக்கொண்டு ஓம் நமச்சிவாயா என்று சொல். இனி அழுவதற்கோ கவலைப்படுவதற்கோ அவசியமில்லை. மகிழ்ச்சியாக வாழப்போகின்றாய். என் வார்த்தைகளை நம்பு. சாதிக்கும் எண்ணம் உள்ள நீ தைரியமாக காலடி எடுத்து வை. நான் பின்னால் இருக்கும் போது ஏன் தயக்கம்? நம்பிக்கையோடு முன்னேறு. நான் வருவேன். உனக்காக இதுவரை கண்ணீர் மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய். இனி வரும் நாட்களில் நிம்மதியுடன் ஆனந்தமாக வாழப்போகின்றாய். என் மீது பூரண நம்பிக்கை வை. எல்லாவற்றையும் சரி செய்வது என் வேலை. நான் வாழ வைப்பேன். உன் கெட்ட நேரம் முடிந்துவிட்டது. என் அருளால் நீ மிகவும் பயந்த பெரிய பிரச்சனை தீரும். இன்று இரவுக்குள் நம்ப முடியாத பேரதிசயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. வந்த தடைகளை எண்ணி மனம் வருந்தாதே குழந்தையே. இனி உன் வாழ்வில் வரப்போகின்ற உயர்வு உனக்கு பெரிதாக இருக்கப் போகிறது என் பிள்ளையே.
உன் எண்ணம் எதுவோ அதுபோலவே எல்லாம் வண்ணமாகப் போகிறது. இருளில் இருந்து வெளிவந்து நீ வாழப்போகிறாய் என் குழந்தையே. உன்னை வீழ்த்துவதற்கு 100 பேர் இருப்பார்கள், ஏன் தாழ்த்துவதற்கு 1000 பேர் கூட இருக்கட்டும். ஆனால் உன்னை வாழ்த்துவதற்கு இந்த முருகன் ஒருவன் இருக்கிறேன் என்பதை எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் என் தங்கமே. எல்லோர் வாழ்விலும் துன்பம் வரும், வரத்தான் செய்யும். அதை நான் மறுக்கவில்லை என் பிள்ளையே. ஆனால் உன்னை தூக்கிவிட இந்த முருகன் நான் வருவேன் என்பதை நீயும் மறவாதே குழந்தையே. நீயும் கண்ணீர் பெருகி என்னை முருகா என்று அழைத்தது எனக்கு கேட்டது செல்லமே. ஏன் இந்த கலக்கம்? நான் இருக்கிறேன் உனக்கு என் பிள்ளையே. என் ஆலயம் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி என்னை தரிசனம் செய்துவிடு. இன்று உன் பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் தங்கமே. இன்று விரதம் இரு என் பிள்ளையே. ஒருவேளை மட்டும் சாப்பிடு. உன் கர்ம வினைகளை நான் தீர்ப்பேன். நீ என் மேல் கொண்ட நம்பிக்கை உண்மை என்றால் இதை செய் என் பிள்ளையே. நீ என் முன் என் கண் முன்னால் ஏற்றி வைக்கும் தீபம் ஒளி போல் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் என் தங்கமே. நீ என்னிடம் கேட்கும் ஒரு விஷயத்திற்கு இன்று நிச்சயமாக நான் உனக்கு பதில் கூறப் போகிறேன். இன்று நீ செலவழிக்கும் நேரத்தில் ஒரு 10 நிமிடம் மட்டும் இந்த முருகனுக்காக ஒதுக்கித்தான் பாரேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் அனைத்தையும் நீயே உணரப்போகிறாய். உனக்காக நான் வேலை செய்வதை நீயே நேராக நீ கண்டிப்பாக பார்க்க போகிறாய் தங்கமே. இன்று இந்த கந்தனை கரம் குவித்து வணங்குவோருக்கு கலியின் கொடுமையும் கால பயமும் கிடையாது என் பிள்ளையே. நீங்கள் அறியாமல் செய்த பிழைகளை கூட இன்று முருகன் பொறுத்து அருள்வேன். உன் வாழ்க்கை துணை உனக்காக என்னால் படைக்கப்பட்டவர். இப்போதைய சூழ்நிலையில் வைத்து எந்த முடிவும் எடுத்து விடாதே. சிறிது காலம் மட்டும் பொறுமையாக இரு. உன் முருகன் சொல்வதை கேள் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன். உண்மையான உன் அன்பை புரிந்து நீதான் எல்லாமே என்று நிலைக்கு கொண்டு வருவேன். நம்பிக்கை கொள் என் மகளே. இதுதான் எனது சத்திய வாக்கு. புதிய வழிகள் உருவாக்கி தருவேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி என் மீது வைத்து விடு. முருகன் மீது நம்பிக்கை வைத்து என்னை சரணடைந்து விடு. உன் பொறுப்பை முழுவதுமாக நான் சுமப்பேன் என் பிள்ளையே. உன் குடும்பத்தை நான் காப்பேன் தங்கமே. உன் கண்ணீரை என் விரலால் துடைப்பது அப்போது நீ உணர்ந்து கொள்வாய். அன்பு வைக்க வேண்டிய இடத்தில்தான் வைக்க வேண்டும். கண்ட இடத்தில் வைத்தால் அனாதையாகவும் அவமானப்பட்டும் தான் நிற்கணும். இது வாழ்க்கையில் நீ கற்ற பாடம்தானே என் பிள்ளையே. உன்னை விட்டு பிரிந்த ஒரு உறவு உன் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே. பொறுமைக்கும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் நான் தரப்போகும் பரிசு. உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது கிடையவே கிடையாது. இனி நீ மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் தங்கமே. ஒரு எதிரி கூட ஒரு சில சமயங்களில் கருணை காட்டுகின்றான். ஆனால் கூடவே வசித்து புசித்து உன் உயிரே இனி மட்டும்தான் என்று வசனம் பேசுபவர்கள் வலிக்காமலேயே உன் முதுகில் குத்தி விடுகிறார்கள். சிறிது காலமாக உனக்குள் இருந்து வந்த மன போராட்டத்திற்கு விடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நோக்கி இந்த முருகனை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு இன்று நான் அள்ளித்தரப்போகின்றேன். மன நிறைவோடு பெற்றுக்கொள் என் தங்கமே. இன்னொன்று இந்த நேரத்தில் சொல்கிறேன், கேட்டுக்கொள். தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று. உன் தந்தையிடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று. இதை தவிர்த்து குறை கூறுபவர்களிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதே. கவலைப்படாதே என் தங்கமே. என்னால் ஒரு விஷயம் தாமதம் ஆகிவிட்டது என்றால் அதில் நிச்சயம் ஒரு காரியம் இருக்கும். அந்த தாமதம் நன்மைக்கே. அதனால் எந்த ஒரு கவலையும் குழப்பமும் இல்லாமல் தைரியமாக இரு என் அன்பு குழந்தையே. என் அருளால் நல்லதே நடக்கும். மனபலம் இழந்து விட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது. அதனால் தைரியமாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமே. நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஓ முருகா என்று சொல். நீ இழந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகின்றாய் என் பிள்ளையே. தயாராக இரு குழந்தையே. உன்னை ஏளனமாக நினைப்பவர்கள் முன்பு
உன்னை நன்றாக வாழ வைப்பேன். என் தங்கமே, இது இந்த முருகனின் வாக்கு. இது உன் முருகனின் சத்திய வாக்கு. என் தரிசனம் இன்று உன் கண்ணில் பட்டுள்ளது என்றால் நீ என்னிடம் வேண்டிய வரம் நிறைவேறிவிட்டது என்று அர்த்தம். நீ 1000 பேரிடம் உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவப் போவது இந்த முருகன்தான். அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு யாரிடமும் உதவி என்று செல்லாதே என் குழந்தையே. நான் இருக்கின்றேன். என்னை தேடி வா தங்கமே, நான் இருக்கின்றேன். உனக்கு மீண்டும் மீண்டும் நான் தெளிவுபடுத்துவது, நினைவூட்டுவது ஒன்றே ஒன்றுதான். உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையை அமைக்கிறது. உன் எண்ணத்தை அவ்வப்போது கவனித்து அதை நேர்மறையாக மாற்றிக்கொள்வது அவசியம் என் தங்கமே. நீ முன்பு இருந்ததற்கு இப்போது நல்ல முன்னேற்றம்தான். ஆனால் அவ்வப்போது இந்த எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு தாகத்தை ஏற்படுத்தாமல் செல்வதில்லை. யாருக்காக நீ ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தாயோ அவர்கள் ஆரோக்கியம் பெறுவார்கள் தங்கமே. உன் திறமையை உணர்ந்து ஊக்கப்படுத்துவார்கள். உன் வாழ்க்கையில் இணையப் போகிறார்கள். நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதை நடத்தி தரப்போகின்றேன். முன்பே உனக்கு கூறியிருந்தேன் என் பிள்ளையே. நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே என் குழந்தையே. அனைத்தும் அறிந்தவன் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை, நான் தான் உன்னை தேடி வர வைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தனாக வாழப்போகிறாய். எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருத்தப்பட்டாயே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே. மன அமைதியை இழந்து நிற்கும் உனக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயமாக பெறப்போகின்றாய். இந்த நல்ல நாளில் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீண்டு கொண்டே செல்கிறது. இன்றைய நாள் மௌனமாக இருக்க வேண்டிய நாள். யாரிடமும் வம்பு வந்தாலும் அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாள். உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் அதற்குரிய நியாயங்கள் இன்று உனக்கு கிடைக்கும். அதுவரை நீ பொறுமையாக இரு என் குழந்தையே. எந்த சிக்கல்கள் என்றாலும் காத்துக்கொள்வேன். இன்று உன்னை வேலும் காக்கும், இறுதியில் மயிலும் காக்கும். இந்த முருகனும் உன்னை காப்பேன் என் தங்கமே. இந்த முருகனின் ஆசையோடு நீ கேட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் பிள்ளையே. வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் கிடைக்கும். உனக்கான நேரம் இதோ தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷம்தான். இன்றைய நாள் உனக்கு நல்ல நாளாகவே முடிந்துள்ளது. நீ நலமாகவும் வளமாகவும் வாழ்ந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவாய். இன்று முழுவதுமாக நல்லதாக நடக்கும். என் ஆசையும் அருளும் எப்போதும் உன்னுடனே இருக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள். நீ அதனை நினைத்து வருந்தாதே என் பிள்ளையே. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கின்றேன். உன் நல்ல மனம் நான் அறிவேன் என் தங்கமே. நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதை உணர்ந்து உன்னிடம் வந்து அவர்களுடைய தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள். உனக்கு தேவையான அனைத்தும் என் அருளால் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நீ எவ்வளவோ முயற்சித்தும் உன்னால் உறங்க முடியவில்லை என்று கண்களை மூடினால் கவலை உன் கண்முன்னே வருகிறது என்று என்னிடம் கூறுகின்றாய். சில மாதங்களாக இல்லாத இரவு நேர பிரச்சினை இப்போது மீண்டும் வந்து உன்னை வருத்துவதாக கூறுகிறாய் என் பிள்ளையே. உன் மனம் குழப்பமான சூழ்நிலையில் ஒன்றாக கலந்து அதை தீர்க்க போராடுகிறது. எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் உண்டு. எல்லா பிரச்சனையும் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும். முன்பே கூறியது போல பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் என் பிள்ளையே. நீ ஏற்றி வழிபடும் தீபத்தால் உன் மனம் இருள் அகலும். ஒளியாய் உன் மனமும் வாழ்வும் நிறைவதை உணர்வாய் என் தங்கமே. உன் வாழ்வில் நடப்பவற்றை பிறரிடம் கூறி யாரிடமும் புலம்பாதே. சில நேரங்களில் யாரிடமாவது இதை கூறினால்தான் நிம்மதியாக இருக்கும் என்ற நிலை வந்தால் என்னிடம் வந்து கூறு. உன் மனம் அமைதி பெறும் வரை குழம்பு. உனக்கே மாற்றங்கள் தெரியும் என் தங்கமே. மன அழுத்தம் கொள்ளாதே.
எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்துவிட்டாயா என் தங்கமே? உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குமா என் பிள்ளையே? என்னை முழுவதுமாக நம்பி பொறுமையுடன் காத்திருக்கும் உனக்கு எந்த துன்பமும் நேராது என்பதை மட்டும் தெரிந்து கொள் என் பிள்ளையே. பொறுமையுடன் காத்திருக்கும் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. எதை எப்போது தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே. உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றிற்காக நீ வருந்தாதே. அதை உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே. திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதை வரும் பொறுமையாக இரு. எல்லாவற்றிற்கும் ஒரு காலமும் நேரமும் தேவை. என் அருளால் உன் பிரச்சனைகள் தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய். உன்னை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என்று நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையுள்ளவன் என்று நிரூபி என் பிள்ளையே. அவர்களுக்கு தெரியாது உன்னுடன் இருப்பது உன் அப்பா முருகன் நான் என்று. கவலைகளை விடு என் பிள்ளையே. சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். உனக்காக இந்த அப்பா முருகன் இருக்கின்றேன். சிக்கல்கள் அதிக அளவில் உள்ளதே என்று வருந்தாதே. எந்த சிக்கலாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றாக தீரும். உனக்கு நான் கொடுத்த ஞானத்தின்படியே உன்னை வழிநடத்தி உன் சிக்கல்களை கொண்டே தீர்த்து வைப்பேன். நீ என்னை புரிந்து கொண்டு ஏற்கனவே நடக்க ஆரம்பித்து விட்டாய் என் பிள்ளையே. இனி ஒவ்வொரு சிக்கலும் தீரப்போகிறது. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரப்போகிறது. சந்தோஷமாக இரு. நீ எப்போதும் தனியாக இல்லை. உன்னுடன் நான் இருக்கிறேன். நீ யாரும் இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை என் பிள்ளையே. இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில்தான் இருக்கின்றாய். அஞ்சாதே என் பிள்ளையே. உனக்கு ஏதாவது நேருமோ என்று பயப்பட வேண்டாம். முருகா என்று அழைக்கும் முன்னரே நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளேன். ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான பிள்ளை. நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்வாய். என் பேச்சை கேட்டு எனக்கு அடங்கி பணிந்து நீ முறையாக வாழும் பிள்ளை. இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருந்து பார்த்து கொள்கின்றேன். என் பிள்ளையே, என்னை நம்பியிருக்கும்பவர்களுக்கு சோதனை உண்டு, ஆனால் தோல்வி இல்லை. சோதனைகளை தரும் நான் உன்னை சாதிக்கவும் வைப்பேன். உனக்கான சோதனையை நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள். நீ சோதனைகளை கடந்து விட்டாய். இனி உன் வாழ்க்கை கற்கண்டு போல எப்போதும் இனிப்பாக அமையும். நான் உன்னை தனியாக விடவில்லை என் பிள்ளையே. யார் வேண்டுமானாலும் உன்னை சுற்றி இருக்கலாம். ஆனால் நான் மட்டுமே உன்னில் நீ மறைந்து வைத்த கண்ணீரை கண்டேன் என் பிள்ளையே. எதை நினைத்தும் பயம் கொள்கின்றாயோ அதை உனக்கு நிகழ விடமாட்டேன். கவலை வேண்டாம் என் தங்கமே. உன் அப்பா முருகன் உன்னை எப்படி காக்காமல் இருப்பேன்? உன்னை காக்க நான் இருக்கின்றேன். உன்மேல் தவறு இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத நிகழ்வுகளால் உன் பொருளாதாரத்தில் நீ சிறிது பாதிப்பை சந்தித்துள்ளாய். உன்னுடைய அந்த நிலைமை விரைவில் சரி செய்யப்படும் என் பிள்ளையே. உன்னால் முடிந்தால் யாரேனும் ஒருவருக்கு அவர் விரும்பிய உணவை நிறைவான அளவு வாங்கி கொடுத்து அவர் மனம் நிறைவடைய செய். அன்னதானம் உனக்கு பிடித்த மாதிரி செய்யாமல் உண்பவர்களுக்கு பிடித்த மாதிரி உணவை கொடுத்து வா என் பிள்ளையே. விரைவில் அனைத்தும் மாறும். உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு. எந்த சூழலில் இருந்தும் உன்னை கரையேற்றுவேன். உன் மனதில் உள்ள இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என் பிள்ளையே. உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன். உனக்கான அடுத்த வாய்ப்பை உருவாக்கி தருவேன். உனக்கான கதவுகள் திறக்கும். நீ அதை பிடித்து கொண்டு முன்னேறி வா. உன் வேண்டுதல்கள் ஏற்றுக்கொண்டேன் என் பிள்ளையே. உன்னோடு துணையாக இருப்பேன். உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் சேர்ப்பேன். நீ என்னை தரிசித்து நன்றி கூறுவாய். உன்னை எதிர்த்து நிற்பது யார் என்பதில் கவனம் காட்டுவதை விட
உன்னோடு இறைவன் நான் நிற்கின்றேன் என்பதை கவனத்தில் கொள் என் பிள்ளையே. உன் வாழ்வை நிச்சயம் நீ வெல்வாய். உன் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு நீ அடையப் போகின்றாய். நீ நினைக்கும் காரியங்கள் நம்பிக்கையோடு முயற்சி செய், வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்வாய். உன் பாதையில் குறிப்பிட்ட தடைகள் எல்லாம் நான் நீக்கிவிட்டேன். உன் வாழ்வில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவ செய்கின்றேன். என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாயோ எல்லாம் நான் அறிவேன். உனக்காக நீ யாருக்காக வணங்குகின்றாயோ அவர்களுக்கும் நன்மை நடக்கும். உன் நம்பிக்கையும் ஜெயிக்கும் என் பிள்ளையே. உன் நம்பிக்கை ஜெயிக்கும் அந்த நாளை நீ காணப்போகின்றாய். நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும். உன் கரம் பிடித்து வழி நடத்துவது நானே. அனைத்து போராட்டங்களும் முடிவிற்கு வரப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் பிள்ளையே. இந்த மாதம் முடிவில் ஒரு மாற்றம் நிகழும். மகிழ்ச்சியோடு வாழ்வாய். கவலை வேண்டாம் என் பிள்ளையே. நீ மகிழ்ச்சி கடலில் நீந்தப் போகின்றாய். உன்னை இந்த வாழ்க்கை பயணம் எத்தனை சிதறடித்தாலும் நான் அதை ஒன்றுபடுத்தி இலக்கை அடைய செய்வேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயா? இனி மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே. உன்னுடைய வேண்டுதல்கள் என்னை வந்தடைந்தன. நீ வேண்டியபடி உன் வாழ்க்கையில் எவையெல்லாம் நன்மையானவையோ அவையெல்லாம் நடக்கும். நீ வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற தயாராகிவிட்டாய். நீ உன் மனக்கவலைகள் அகன்று நீ வெல்வது நிச்சயம். உனக்கு துணையாக நான் உள்ளேன். நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கிறது என்று கவலைப்படாதே. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகும். உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஒரு முறை குலதெய்வத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்றாய். அதற்கான வாய்ப்பு ஒன்று உருவாகும். நீண்ட நாட்களாக நீ ஆலயம் வர வேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே? அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். நான் உனக்காக பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வைத்துள்ளேன். நீ கிடைத்த வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்தி வாழ்க்கையை வெல்வாய். அதற்கான சூழல்கள்தான் தற்போது அமைகின்றன. நீ தோற்றுவிடவில்லை. உன்னை ஒவ்வொரு முறையும் நான் காப்பாற்றி வருகின்றேன் என் பிள்ளையே. எங்கே நீ சென்றாலும் அங்கு நன்மை தீமை என்று இருக்கும். நீ எப்போதும் நன்மைகளுக்கு துணையாக இரு. தீமைகளுக்கு துணை போக மாட்டாய். சிலர் உன்னை தீமைகளுக்கு உரிமையாக அழைப்பார்கள். அவர்களை கவனமாக தவிர்க்க வேண்டும் என் பிள்ளையே. உன் கட்டுப்பாட்டை மீறி நிர்பந்தமாய் நடந்தால் அதை நினைத்து வருந்தாதே. சிலரின் புண்ணிய காலம் முடிந்து பாவ காலத்தில் அடியெடுத்து வைப்பார்கள். செய்யும் வினை அது உன்னை சேராது, செய்பவர்களையே சேரும். உன்னை எந்த தீங்கும் நெருங்காமல் நான் காப்பேன் என் பிள்ளையே. நெருங்கிய உறவொன்று தந்த மனவேதனை உன்னை கண்ணீர் சிந்த வைத்துவிட்டது. யாருக்காக கஷ்டப்பட்டாயோ அவர்கள் உன்னுடைய உடல் மனவேதனையை பற்றி கொஞ்சமும் அக்கறையின்றி உன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டனர். நீ கலங்கி போனாய் அல்லவா? அந்த உறவினால் வந்த கர்மவினை உன்னை விட்டு துன்புறுத்துகின்றது. இதற்கு ஒரு முடிவு வரப்போகின்றது. நீ எதையும் புரிய வைக்க முயல வேண்டாம். உனக்கு நான் முன்பே சொன்ன அறிவுரைதான். பேச்சில் நிதானமும் வார்த்தையில் கவனமும். அவர்கள் திருந்திவிட்டார்கள் என்று நினைத்து அவர்களிடம் மீண்டும் அன்பு கொண்டு காயமடைகின்றாய். இனி வரக்கூடிய காலம் அவர்களை பக்குவப்பட வைக்கும் என் பிள்ளையே. எந்த அளவிற்கு நீ நல்ல குணத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு சோதனைகள் வருகிறதே என்று எண்ணி உன் நல்ல குணத்தை விட்டுவிடாதே. வரும் சோதனைகள் உன் உறுதித்தன்மையை அதிகரிக்க செய்யும் என் பிள்ளையே. வாழ்வில் பின்வரும் காலங்களில் எதற்கும் கலங்காமல் நீ துணிவோடு இருக்க இந்த சோதனைகள் உனக்கு உதவும். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. தென்னா